बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। या बनी इसराईल अद्कुरू नेमती அல்லதி அன்அம்து அலைக்கும். இஸ்ராயில் மக்களே, இஸ்ராயிலுடைய சந்ததியினர்களே, உங்களுக்கு நான் வழங்கிய நேமத்துகளை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் தாலா நிறைய நேமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். கடைசியாக உங்களுக்கு முன்னால் அந்த நேமத்துகளை பற்றியெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது. அல்லாஹ் தாலா யகூதிகளுக்கு கொடுக்காத நேமத்துகளா? ஏகப்பட்ட நேமத்துகளை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் அந்த நேமத்துகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி, வௌஃபு பி அஹ்தி ஊஃபி பி அஹ்திக்கும், என்னுடைய என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகின்றேன் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். கடைசியாக ஒரு விளக்கம் இதற்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு விளக்கம், அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்கனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே தௌராத்திலே, இன்ஜீலிலே, ஜபூரிலே, எல்லா வேதங்களிலேயும் அல்லாஹ் தஆலா பெருமானாரை பற்றிய செய்திகளை அல்லாஹ் தஆலா கூறியிருந்தான். குரானிலே கூட ஒரு வசனம் இருக்கின்றது அநேகமா. வகால் அல்லாஹு இன்னி மாக்கும், அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன். லைன் அகம்துமுஸ்ஸலா வ ஆதைத்துமுஸ் ஸகா வ ஆமன்தும் பிருசுலி, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து என்னுடைய ரசூலை நீங்கள் ஈமான் கொண்டால், அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, குரானிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் பேசி காட்டுகிறான். அப்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், முந்திய வேதங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பனி இஸ்மாயிலிலே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளிலே அல்லாஹ் தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தாலா பிறக்கச் செய்வான். ரசூலல்லாஹ் எப்பொழுது நுபுவத்து கொடுக்கப்படுகிறார்களோ அப்பொழுது அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வாக்குறுதிகள் எல்லாம் வாங்கப்பட்டது தான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அவுஃபூ பி அஹ்தி, என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. ஊஃபி பி அஹ்திக்கும், உங்கள் வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன். உங்கள் வாக்குறுதிங்கிறதுக்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அடியார்களை மன்னிப்பதும் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவதும் அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீங்கள் கடைசி நபி, ஆஹிருன் நபி, அவரை நீங்கள் ஈமான் கொண்டால் நான் என்ன வாக்கு கொடுத்தேனோ அது நான் செய்வேன். நான் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறதா சொல்லியிருக்கேன், பாவத்தை மன்னிப்பேன். சொர்க்கத்துக்கு அனுப்புகிறதா நான் சொல்லியிருக்கேன், சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். ஒய்யாய ஃபர்ஹபூன், என்னையே அஞ்சுவீர்களாக. அஞ்சுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள் உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து அஞ்சி கொண்டு தான் இருக்க வேண்டும். வஇய்யாய ஃபர்ஹபூன், என்னையே அஞ்சுவீர்களாக. வாமினு பிமா அன்சல்து, நான் இறக்கிய வேதத்தை ஈமான் கொள்ளுங்கள். அதாவது குரானை ஈமான் கொண்டால் நாயகத்தை ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும். நாயகத்தை ஈமான் கொண்டால் தௌராத், ஜபூர், இன்ஜீல், எல்லா வேதங்களையும் எல்லா ஆகமங்களையும் சுகுஃபுகளையும் ஈமான் கொண்டதாகத்தான் அர்த்தம். அல்லாஹ் தாலா எந்த நபியையும் அனுப்ப போகிறது இல்லை. கடைசி கியாமத்து வரையிலும் ரசூலுல்லாவுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை. ரசூலுல்லாவை ஈமானை ஏற்றுக்கொண்டா எல்லா நபிமார்களையும் ஈமான் ஏற்றுக்கொண்ட மாதிரி அல்லாஹ் தாலா அதைத்தான் சொல்லி காட்டுறான். வாமினு பிமா அன்சல்து, ஹம்னே ஜிஸ் குரான் கு உத்தாரா, நான் எந்த வேதத்தை எந்த குரானை நான் இறக்கினேனோ அதை ஈமான் கொள்ளுங்கள். ஆமீனு, அந்த குரான் முசத்திகல் லிமா மஅக்கும், உங்களோடு இருக்கக்கூடிய வேதத்தை தௌராத்தை அது உண்மைப்படுத்துகிறது. குரானிலே எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா தௌராத்துடைய வேதம் இல்லைன்னு சொல்லி? தௌராத்துடைய வேதம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வேதங்கள், கொடுக்கப்பட்ட வேதங்கள், அதையெல்லாம் குரான் உண்மைப்படுத்துகிறது. ஸோ குரானை நீ ஈமான் கொண்டனா முசத்திகல் லிமா மஅக்கும், உங்களோடு இருக்கக்கூடிய தௌராத்தை அது உண்மைப்படுத்துகின்றது. வலா தக்கூனு அவ்வல காஃபிரின் பிஹி,
நிராகரிக்கக்கூடியவர்களிலே முதன்மையானவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். இதில் ஒரு கேள்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமேல ரசூலுல்லா போய் தாவத்துடைய வேலையை செய்யும்போது மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் நிராகரிப்பு பண்ணாங்க. அவங்க தான் ஏற்கனவே முஷ்ரிக்கா இருந்தவங்க. அப்புறம் ரசூலுல்லாவுக்கு நுபுவத்து கிடைச்ச உடனே நிராகரித்தவங்க அவங்க தான். அல்லாஹ் தாலா வேதக்காரர்களை பார்த்து வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி, நிராகரிப்பவர்களில் முதன்மையானவர்களாக ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஏன் சொல்லுகின்றான்? ஏன் சொல்லுகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேதக்காரர்கள் அவங்க அந்த நபியை ஏற்றுக்கொண்டு அவங்க நபியை ஏற்றுக்கொண்டு வேதங்களை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தாங்க. ஸோ ரசூலுல்லாவை ஏற்றுக்கணும் வரும்போது அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வாங்கப்பட்ட வாக்குறுதி. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லா வந்ததுக்கு அப்புறமேல ரசூலுல்லாவை நிராகரித்து குரானை நிராகரித்து உங்கள் வகேராவில் அஹ்லே கிதாப் வேதக்காரர்களுடைய அந்த கூட்டத்திலே முதன்மையான நிராகரிப்பாளர்களாக நீங்கள் ஆகிவிடாதீங்க. சத்தியத்தை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சப்பா, ஏற்கனவே சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறமேல நீங்கள் காஃபிரா போயிடாதீங்கய்யா அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் தாலா வலா தஷ்தரூபி ஆயாத்தி சமனன் கலீலா, சொற்ப பணத்துக்காக என்னுடைய வசனங்களை விற்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். இதில் நிறைய மசாயில்கள் உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள். தீனுடைய தாலீல், தீனுடைய இல்மை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி சம்பளம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அல்லாஹ் தாலா பாருங்க குரானில் வலா தஷ்தரூ பி ஆயாத்தி சமனன் கலீலா, சொற்ப பணத்துக்காக என்னுடைய வசனங்களை விற்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். நீ துனியாவையே கொட்டி கொடுத்தா கூட குரானுக்கு நிகராகுமா, தீனுடைய இல்முக்கு நிகராகுமான்னு ஆகவே ஆகாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? சொற்ப பணம் எவ்வளோ கொடுத்தாலும் அது சொற்ப பணம் தான். துனியா இருக்குதே அல்லாஹ் தாலாவுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு 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 தகுதியே இல்லாத ஒரு விஷயம், கம்பேரிங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா உலகங்கிறது அல்லாஹ் கிட்ட மதிப்பில்லாத ஒரு பொருள். கொசுவினுடைய ரெக்க அளவுக்கு கூட மதிப்பு கிடையாது. இருந்துச்சுன்னா அல்லாஹ் காஃபிர்களுக்கு ஒரு மெடர் தண்ணி கூட அல்லாஹ் தாலா கொடுத்துருக்க மாட்டான். இது ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மா ஜனாக மின் பஊலத்தின், கொசுவினுடைய ரெக்க அளவுக்கு கூட அதுக்கு மதிப்பு கிடையாது துனியாவுக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு துனியாவுக்காக போய் அல்லாஹ்வினுடைய தீன், அல்லாஹ்வினுடைய தீனுடைய இல்ம், அல்லாஹ்வினுடைய குர்ஆன், இந்த விஷயங்களை விற்கிறது இது கூடுமா? கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி இதில் நிறைய மசாயில்கள் உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது ஒரு ஒரு ஹதீஸ் ஷரீஃப் புகாரியில் அநேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் தீனுடைய இல்மை துனியாவுக்காக என்று துனியாவை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட தீனுடைய இல்மை படிச்சுட்டு துனியாவை யார் சம்பாதிப்பதற்கு முயற்சிக்கிறானோ அவன் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லியிருக்கிறார்கள். அநேகமாக புகாரியில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஹதீஸ். அப்போது இந்த ஹதீஸை பார்க்கும்போது என்ன தெரியுது? தீனுடைய இல்மை கற்றுக் கொடுக்கறதுக்கு தீனுடைய வேலைகளை செய்பவர்கள் அவங்க சம்பளம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியுது. உலமா பெருமக்கள் இதில் மசாயில்கள் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, தீனுடைய இல்மை கற்றுக் கொடுப்பதை விட்டு தீனுடைய வேலைகளை செய்வதை விட்டு உலமாக்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் தீனை யார் கற்றுக் கொடுப்பா? தீனை கற்றுக் கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறா? அப்படியே கற்றுக் கொடுத்தாலும் அது சரியான தீனாக போய் சேருமா அப்படின்னா சேராது. தெரிஞ்சவன் தாங்க ஒழுங்காக அதை சொல்லி கொடுக்க முடியும். தெரியாதவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஏட்டிக்கு போட்டியாக எதனாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அதை தான் தக்கி உஸ்மானி சார் பாகிஸ்தானில் அவர் சொல்லுவார்,
தீனுங்கிறது உங்களுக்கெல்லாம் ரொம்ப இலக்காரமாக போச்சுய்யா. அவர் சொல்லுவார் தக்கி உஸ்மானி சாப், தீனுங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இலக்காரமாக போச்சு. ஒரு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் ப்ராப்பரான டாக்டரை தான் போய் பார்க்குறீங்க. ப்ராப்பரான டாக்டர். குழந்தைக்கு உடம்பு முடியல, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போங்கப்பா, அப்போத்தான் அவர் ஒழுங்காக பார்ப்பாரு அப்படி சொல்ல தெரியுது. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சர்ஜன் யார், ஸ்பெஷலிஸ்ட் யார், அவரை போய் பாருங்க. அவர்கிட்ட போனால் தான் அவர் கரெக்டாக அதை இந்த சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ணுவார். அப்படியெல்லாம் நமக்கு பேச தெரியுது, பண்ண தெரியுது. ஆனால் தீனுடைய விஷயங்களில், தீனுடைய காரியங்களுடைய விஷயத்தில் அதை ப்ராப்பரான உலமாக்களிடத்துல தான் கேட்கணும் அப்படிங்கிறது அந்த நாலேஜ் கிடையாது. தீனுங்கிறது அவ்வளோ இலக்காரமாக மட்டமாக போச்சு சமுதாயத்தில். யார் வேணாலும் மசாயில் பேசலாம், யார் வேணாலும் என்ன வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கணக்கில் ஆயிடுச்சு. தீனுடைய இல்மை யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலான்னு எப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ தீனு போச்சு. அதனுடைய தரம் குறைஞ்சு போச்சு. மருத்துவத்துடைய தரம் குறையக்கூடாதுன்னு நீட் எக்ஸாம் வச்சுருக்கானா, அது மாதிரி தீனுடைய தரம் குறையக்கூடாதுன்னு சொன்னால் உலமாக்களிடத்தில் மட்டும்தான் தீனை பற்றி கேட்கணும். அப்போ தான் தீனுடைய தரம் பாக்கியாக இருக்கும். யார் வேணால் தீனுடைய மசாயில் பேசலாம் அப்படின்னா என்ன இருக்குது? அப்போ உலமாக்கள் தான் சரியான தீனை கொடுக்க முடியும். சரியான தீனை மக்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அப்படி என்றால் அது உலமாக்களால் மட்டுமே முடியும். அந்த உலமாக்கள் தீனுடைய வேலையை விட்டுவிட்டு அவங்களுக்கும் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எல்லாம் இருக்குது, அவங்க பொழப்புதலப்பை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னா தீன் என்ன ஆகிறது? அதனால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை, இமாம் அஹ்மத் ரஹமத்துல்லா அலை, நிறைய உலமா பெருமக்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சம்பளங்களை நிர்ணயித்து எவ்வளோ நீங்கள் கொடுத்தாலும் அது கம்மி தான், அது ஈக்குவல் ஆகுமா அப்படின்னா ஈக்குவல் ஆகவே ஆகாது. குரானுடைய ஒவ்வொரு வசனங்களும் அவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள். விளங்குனவங்களுக்கு வெளிச்சம், விளங்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஆக மொத்தத்தில் இமாம் ஷாஃபி போன்ற உலமா பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உஜ்ரத் லே சக்தே, சம்பளம் நிர்ணயித்து அந்த சம்பளம் வாங்கலாம், இமாமத்துக்காக வேண்டி வாங்கலாம். அது நீங்கள் இமாமத்துக்காக கொடுக்குற சம்பளம் அல்ல, இமாமத்துக்காக வேண்டி அவர் கொடுக்குற நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம். இமாம்கள் அடிமைகளும் கிடையாது. இமாம்கள் அவங்களுடைய ஹிதுமத்தை அவங்க செய்வாங்க. அவங்க என்னவோ அதுக்கு உண்டான ஹதியா அதை அவங்களுக்கு கொடுக்குறோம். தீனுடைய இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களும் அப்படிதான். இதுக்கு இமாம் ஷாஃபி அவர்கள் என்ன ஆதாரம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஓஜோ அபுதாவ் ஷரீஃப் மே ஹதீஸ் அபுதாவ் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அபு சயீத் ஹுத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஒரு ரிவாயத். அந்த ரிவாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அபு சயீத் ஹுத்ரி அவர்கள் ஒரு ஜமாத் போகும்போது, அப்போ அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய மனுஷன், அவரை பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடித்த உடனே ஊரை எல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்ன உடனே அபு சயீதுகிட்ட ஓடி வந்தாங்க. மௌலானா ஹஜ்ரத் அப்படின்ட்டு வந்தாங்க. இவருக்கு ஓதி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஓதி பார்க்க போகிறதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார், இவ்வளோ வேணும் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் போனார். இது அபுதாவு ஷரீஃபில் இருக்குது, இல்லாத விஷயத்தை நான் சொல்லலை, இருக்குது அபுதாவு ஷரீஃபில். அவர் பேசிட்டு தான் போய் அவர் ஓதி விட்டு அவருக்கு சரியாக போச்சு, வாங்கிட்டும் வந்துட்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டுச்சு. ரசூலுல்லாவுடைய காலம், ரசூலுல்லாட்ட சொல்லாமல் இருப்பாங்களா? சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாட்ட சொன்னப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னா அஹக்க மா அஹஸ்தும் பிஹி கிதாபல்லாஹ், இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கின பணத்துக்கு ரொம்ப அஹக்கானது அல்லாஹ்வுடைய வேதம், வாங்கின வரைக்கும் சரிதான் அப்படி சொல்லி இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இஸ் ரிவாயத் கே புனியாத் பர், இந்த அறிவிப்பினுடைய அடிப்படையில் தான் இமாம் ஷாஃபி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், போய் ஹரஜ்னி, இதனுடைய ஹிதுமத்து செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு சம்பளங்கள் நிர்ணயித்து, உம்மத்துடைய கடமை அது.
உம்மத்துடைய கடமை. ஆலிம் உலமாக்களை கண்ணியப்படுத்துவது, தீனுடைய இல்மை கற்றுக் கொடுப்பவர்களை கண்ணியப்படுத்துவது, அது கடமை. நீங்க கண்ணியப்படுத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒன்றும் சம்பாதிக்க முடியாம யாரும் உட்கார்ந்துக்கிட்டு இல்லை. அவங்களுக்கு சம்பாதிக்க முடியும். அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் எல்லா திறமைகளையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் உங்களுடைய நசீபில் அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறானோ அது அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா தீன் யார் கொடுப்பா? அதனால உம்மத் கா ஃபரஸ் ஹை, உம்மத்துடைய கடமை அது, உம்மத்துடைய கடமை. ஹஜ்ரத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வல் ஹலீஃபா. அவர் அவர் ஹிலாஃபத்துக்கு வந்தப்போ அவர் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன பண்ணாங்க, அபூபக்கர் சித்திகை, எங்கெங்க போறீங்க ஹிலாஃபத்தை விட்டுட்டு? ஏன்பா எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா, நான் சம்பாதிக்காமல் என் குடும்பத்தை யாரையா பாப்பா அப்படி சொன்னார் அவர். அட நீங்கள் வாங்க அப்படின்னு உட்கார்ந்து பேசி அவருக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்துக்கு சம்பளம் வாங்கினான். ஸோ அதனால் இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலமா பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் குரானுக்குன்னு சொல்லி விலை பேசாதீங்க, சம்பளங்களை பேசாதீங்க. அவங்க கொடுக்குற சம்பளங்கள் நிரப்பமாக இருக்கணும், உம்மத்தும் அதை விளங்கணும். இன்னைக்கு உலகத்தில் எல்லா விலைவாசியும் கூடி போச்சு. விலைவாசியே கூடாத ஒரு பொருள் ஹஜ்ரத் மோதினார் சம்பளமும் உஸ்தாத் பீகளுடைய சம்பளமும் தான். அது மட்டும் கூடவே மாட்டேங்குது. அது அதே ரேஞ்சு தான். என்னைக்கு கொடுத்தாலோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ரேஞ்சு தான். ஆனால் இவங்களும் சாப்பிடணும், கறி வாங்கணும், வைத்தியம் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். செலவுகள் கூடுமா கூடாதா? அப்போ உம்மத்துடைய கடமைகள் இருக்குது, அதை விளங்கிக்கணும். ஆலிம் உலமாக்கள்னா ஏழையாக தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். அவங்களுக்கும் எல்லா விதமான ஹக்குகளும் இருக்குது, அவங்களுக்கும் எல்லா விதமான தேவைகளும் இருக்குது. உம்மத்து இதை செய்யலைன்னா, சமீபத்தில் ஏதோ ஒரு பேப்பரில் தான் நான் படித்தேன், கேரளாவிலேயோ எங்கேயோ ஒரு மஸ்ஜிதுடைய இமாமு தூக்கு மாட்டி செத்து போயிட்டாராம். தூக்கு மாட்டி செத்து போயிட்டாராம். என்னடான்னு பார்த்த உடனே எனக்கு கபீர்னு ஆயிடுச்சு. படித்து பார்த்தா கடன் தொல்லை தாங்க முடியல, கடன் பிரச்சனைகள்னால அவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறது? யார் காரணம்? எதுக்கு அவர் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா, அதுதான் நிறைய உலமாக்கள் பார்த்துருக்குறேன். அந்த பள்ளியில் இமாமத்து பண்ணேன், இந்த பள்ளியில் இமாமத்து பண்ணேன், பிள்ளைங்க கல்யாணம் இருக்குதுன்னு ஒரு சீட்டை தூக்கிக்கிட்டு வந்துடுறாங்க பள்ளிவாசலுக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உம்மத்து தான் காரணம். அவங்களுக்கு உண்டான ஹக்கை அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு உண்டான கண்ணியங்கள் அது அவர்களுக்கு செய்யப்படலை. சமுதாயத்துக்கிட்ட அவங்க என்ன காலம் முட்டியிலும் கையேந்தி கொண்டே வாழ வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்குதா? ஏன்னா அதுக்குத்தான் தீனுடைய இல்மை படித்தாகலா? அது நம்ம கவனத்தில் வைக்கணும். இது நான் எனக்காக நான் சொல்லவே கிடையாது. எனக்கு அல்லாஹ் தாலா ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை விளங்கணும். உம்மத்து இன்னைக்கு விளங்காமல் இருக்குது, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். வலா தஷ்டரூபி ஆயாத்தி சமனன் கலீலா, சொற்ப பணத்துக்காக என்னுடைய வசனங்களை விற்காதீங்க. வையாய சத்தக்கூன், என்னையே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகிறான். பிறகு அடுத்த ஆயத்து, வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுல் ஹக்கா வ அன்தும் தஅலமூன். இப்போ இந்த ஆயத்தில் ஹக்கை மறைக்காதீங்க பாத்தில வச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா யகூதிகள் அது பண்ணாங்க, உண்மையான விஷயங்களை சொல்லாமல். இல்மாலிகள் உலமாக்கள் தப்பு பண்ணுறதுக்கு காரணமே பொருளாதாரம் தான். இந்த பாருங்க, அல்லாஹ் தாலா அந்த யகூதிகளை சொல்லி காட்டுறான், ஹக்கை மறைக்காதீங்க பாத்தில வச்சு அப்படின்னு சொல்லி. பாத்தில வச்சு ஹக்கை மறைக்காதீங்கன்னா அவங்க ஏன் மறைச்சாங்க? காரணம் எல்லாம் பணம். அதான் அல்லாஹ் தாலா இந்த விஷயத்தை சொல்கிறான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹான்